ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமையோட நேம் என்னென்னா வித் யூ அண்டர் ரைன். அதோட எபிசோட் நம்ம 4 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபூச்சான் இருக்காங்கல்ல, அவங்க ஃபூஜி அவங்களோட வந்துட்டு அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அப்போ பார்த்தா சிகரெட் எடுக்கிறாரு. சிகரெட் எடுத்தோடனே நான் அம்மாட்ட சொல்லவா அப்படின்னோடனே, சரி ஓகே சொல்லிடாது அப்படின்னோடனே ஓகேன்ட்டு அவங்க ஒரு டிஷர்ட் எடுக்கிறாரு. டடா, இது உனக்கு தான், எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் இது உனக்கு தான் குட்டி பப்பி அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வேணான்ற மாதிரி அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போதா, இந்த உனக்கு தான், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, க்யூட்டாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லவே இல்லை, என்னால் முடியாது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே போயிட்டுருக்கா. க்யூட்டாக இருக்குது, ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவர் வந்துட்டு உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சரிப்பா, நீங்கள் வந்து சிகரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்கிற போடுங்க அப்படின்னோடனே, ஏம்மா சொல்லாதம்மா, வேணாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரா. சொன்னோடனே திருப்பி அவங்க அப்பாவோட காலை இழுத்துட்டு காமிக்கிறது, நீ வந்துட்டு இதை போடணுமா, இல்லை இது வந்துட்டு நீ ஒரு நல்ல டாகி தானே, இது நல்லாவே இல்லை, ஒரு போர் குவாலிட்டி, உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லைன்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட பப்பி குட்டி வந்துட்டு அவர் நல்லா கலாய்ச்சி விட்டுருது. அவர் வாழ்க்கையே வெறுத்து போயிடுறாரு, என்னடா இதுன்ட்டு. அப்புறம் நம்மளோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஃபூஜியை காமிக்கிறாங்க. ஃபூஜி என்ன பண்ணுறாங்கன்னா, வெளில வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. எங்கன்னா மழையாக பெஞ்சிருக்கும் போல். மழை பெஞ்ச இடத்துல வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்களா. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. போய் பஸ் ஆக்சுவலாக அவங்க பிடிக்கணுமா, டைம் ஆகிடுச்சு, வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு பஸ் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. வேகமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருந்தால் வந்துட்டு பஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிராஸ் பண்ணி போகுது. பார்த்தா பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டு பஸ்ஸில் போயிடுறாங்க. அச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபூஜி அங்கேயே வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்களா. எப்படி போகிறோம் என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பொறுமையாக சீப்ரா கிராசிங்லாம் கிராஸ் பண்ணி பொறுமையாக நடந்தே போகிறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு பிரிட்ஜெல்லாம் அழகாக கிராஸ் பண்ணி போகிறாங்களா. அவங்க தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு டோர் முன்னாடி பார்த்தா ஃபுல்லாக நடந்து நின்றுட்டுருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்களா. ஓப்பன் பண்ணால் நம்மளோட பப்பி குட்டி உட்காந்துட்டு இந்தாங்க டவல் அப்படின்ட்டு க்யூட்டாக எடுத்து கொடுக்குறாங்கன்னா, அரிகத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த டவல் அழகாக வாங்கிட்டு அவங்க தொடச்சிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, சரி வா பப்பி குட்டி நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பியை அழைச்சிட்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. நம்மளோட பப்பி என்ன பண்ணிட்டான், அதை தண்ணி குடிக்கிறான், அதை போட்டு அந்த இலையை போட்டு அடித்து விளாண்டுட்ருக்கான். இவங்க என்னென்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாத் டப்பில் அவங்க இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு இந்த டக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்புறம் அவனே எடுத்துட்டான். திடீர்னு ஒரு சவுண்டு, இவங்க பயந்துட்டாங்க. இந்த 2 3 4 டக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்ருக்கானா. சொல்லிவிட்டு அவன் போட்டு அதை வச்சு விளாண்டுட்ருக்கான். பார்த்தோன்னே இவங்க லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டாங்க. சரி அதை வை, அந்த டாய்ஸ்லாம் நீ கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்களா. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக அதை தலையில் வச்சுட்டு அவன் விளாண்டுட்ருப்பான். அந்த இலை வச்சுருப்பான்ல, அந்த இடத்துல வச்சுட்டு விளாண்டுட்ருக்கான். இது ரொம்ப குவைட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தோடனே பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சீன் அதோட கட் பண்ணிட்டு சரி ஓகேவா நம்ம வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு அவங்க தவட்டிகிட்டு இருப்பாங்க. தலையெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய வச்சுட்ருப்பாங்களா. காய வச்சோடனே இங்கேருந்து மின்னல் மின்னுதுன்னு சொல்லிட்டு பப்பி குட்டி பயந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டு நடுங்கிட்டு இருக்கான். சரி ஓகே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க அழைச்சிட்டு போய் காமிச்சிட்ருக்காங்களா. சரி வா, இந்த இடத்துல உன்னோட கை வை, சூப்பராக இருக்கும், அழகாக இருக்குது, நாய்க்குட்டியோட கால் வச்சு அழகாக இருக்கும், அது அப்படியே வச்சு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விளையாடுறானா. வச்சோடனே இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு இது மாதிரி வந்துட்டு மழை பெய்தப்ப இதிலலாம் வச்சு வரைகிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், நான் தனியாக இருக்கப்போ எப்போவுமே இதாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்பி குட்டி கேட்குறேன்னா, நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு ஸ்மைல் போடுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லாங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பப்பி குட்டி தான் காமிக்கிறான். அவன் விளையாண்டுட்டே இருக்கான். அம்மா கால் பண்ணுறாங்க நம்மளோட ஃபூஜிக்கு. அவங்க வந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்துட்டு, நான் உன்கிட்ட பேசலாமா, நீ ஃப்ரீ தானே, வா நம்ம சாட்டர்டே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகலாம், ஜப்பானில் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லாங்க. உடனே நெய்பரையும் நீ அழைச்சிட்டு வா, நான் வந்துட்டு என் நெய்பரை இன்வைட் பண்ணலாமான்னு கேட்டோடனே பண்ணிக்கலாம், உடனே நெய்பரை அழைச்சிட்டு வா அப்படின்னோடனே இது வந்து நம்ம இவனை பப்பி குட்டி பயந்துட்டான். ஐயோ கீச்சானோட பப்பி ரொம்ப டேஞ்சரஸ் சத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கானா. இவன் காலை பிடிச்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஆர்டிஸ்ட் மாதிரி அழகாக வரைஞ்சி காமிப்பான். அந்த ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு இந்த கீச்சனோட டாக் வேண்டாம் அப்படின்னா, ஏன் நீங்கள் தான் 2 பேர் தான் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களே அப்படின்னோடனே அப்படின்ற மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாமல் உட்காந்துருப்பான். அவனை தூக்கிக்கிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டில் அவங்களோட கீச்சனோட அம்மாட்ட போய் கேட்பாங்களா,
கீச்சனோட அம்மாட்ட கேட்குறப்ப எனக்கு அன்றைக்கி வர முடியாதேம்மா, எனக்கு நல்லா தான் இருக்கும், எனக்கு வரணுன்னு தான் ஆசை, பட் எனக்கு அன்றைக்கி ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்களா, பின்னாடி தான் அந்த டாக் இருக்கும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட இவனும் நினச்சிட்டு இருப்பானா. சரி அவளை நான் கீச்சனை அழைச்சிட்டு போகிறேன், 6 மணிக்கு அவளை ரெடி ஆவீங்க, கீச்சனை அழைச்சிட்டு போகிறோன்னே நான் சோகமாயிடான். ஏன்னா அந்த பப்பி வருமே, அது வேறு வந்து கடிச்சிட்டு போகுதுன்ட்டு பயத்தில் இருக்கான். ஐ மீன் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, நான் வெளில போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள் நம்மளோட கீச்சன் வந்துட்டான். அழகாக அவங்க எப்படின்னா ஜாப்பனீஸ் வியர் இருக்குல்ல அதில் இருக்காங்க. நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு வராங்களா. வந்ததுக்கப்புறம் இதான் அவனோட நெய்பர், அவன் குட்டி நெய்பர் ரொம்ப அழகாக இருக்காங்க. என்னோட பேர் கீச்சன், என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, அப்புறம் வந்துட்டு இதை உங்களை பார்த்தது ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாளா. ரொம்ப க்யூட் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இதான் ஆக்சுவலாக கீச்சானோட ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவலாக அது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஜியோட அப்பா வந்து கேட்க, தெரியுது அங்கிள் உங்களை, ஆக்சுவலாக இன்னொருத்தனா தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருந்தேன், உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தீயும் தேய்ச்சிட்ருப்பாங்க பப்பி குட்டி அவங்க அப்பா. ஐயோ இவர் வேறு ரொம்ப படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் 2 பேரும் கேட்டு நினச்சிட்டு இருப்பாங்களா. அவர் கொஞ்சம் வியார்டு தான், ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கீச்சன் சொல்லுவாள். சொல்கிறேன்னா இவன் ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. எங்கே கினோக்கோ சான் ஆக்சுவலாக அந்த டாகி பேர், அது எங்கன்னொன்னே இல்லை அவனுக்கு க்ரௌட்லாம் செட் ஆகாது, அதனால தான் அம்மா வந்துட்டு அதை வீட்டிலே வச்சுக்கலாம், வேண்டாம் அழைச்சிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் ஆக்சுவலாக உனக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா ஃபியூச்சர் அப்பா காமிக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ. அப்போ திரும்பி சொல்லுவான் இது வந்துட்டு ரொம்ப டேக்கியாக இருக்குது, டேக்கினா உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு புவர் குவாலிட்டியில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்ருவான். சரி ஓகே வாங்க எவ்ரிவன் நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்களா. என்ன ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நம்ம பப்பி குட்டி சொல்லுவான். சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படி போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்களா. போயிட்டு இருந்தோடனே அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் கூட்டமாக அங்கங்கே வாங்கி இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கீச்சனர்னா அங்கே ஒரு இதை ரோஸ் லாலிபாப் பார்த்துட்டு வாய் வளர்ந்துட்டுருக்கா. அப்பா என்னென்னா ஒரு பனானா சாக்லேட் அதை பார்த்துட்டு வாய் வளர்ந்துட்டுருக்காரு. நம்மளோட வேணும்னா காட்டன் கேண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு மாற்றி எல்லாம் இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்ன்ட்டு பண்ணிகிட்ருக்கானுங்களா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட பப்பி குட்டிக்காக ஒரு ஸ்ட்ராபெரி இல்லாமல் நான் ஃப்ளேவர் வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க எனக்கு வேணும்னே. அதை போட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறானா. சொன்னோன்னே ரொம்ப அப்படியே நம்ம பப்பி குட்டி தான் வேறு மாதிரி. கீச்சான் எப்படி இருக்குது ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல்னு செம்மையாக இருக்குது. சரி அதை கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி வா ஃபயர் ஒர்க்ஸ்க்கு டைம் ஆகிடுச்சு நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்களா. நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஜியும் பப்பியும் சரி ஓகே நாங்கள் போய் உட்காந்துட்டு அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபூஜியோட அப்பா அம்மா ப்ளஸ் கீச்சான் போயிட்டாங்க. போயிட்டுருக்கப்ப ஃபூஜி நினச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும் பார்க்குறப்ப எப்படின்னா கிராண்ட் கிட் மாதிரி இருக்குது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பப்பி குட்டி அழைச்சிட்டு போயிடுவாங்க. சாப்பிடலாம் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருப்பாங்களா. போகிறப்ப இது வந்துட்டு ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக பண்ணுறான். சரி ஓகே அது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையாக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அழைச்சிட்டு போனோடனே ஃபுட் கடைக்கு வச்சுட்டு கீழே அந்த பேஸ்கெட்டை வச்சுட்டு இவங்க கேட்டுட்ருக்காங்க இது எனக்கு வேணும் சோயா சாஸ் போட்டு சால்ட்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்டர் சொல்லிட்டுருப்பாங்களா. கில்டு வெஜ்ஜீஸ் வச்சுட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்க. பார்த்து நம்ம பப்பியை காணும். ஒரு செகண்டில் என்னாச்சு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு நம்ம ஃபூஜி. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக் ஆகி ஃபூஜி வந்துட்டு இது பண்ணிட்டா சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வரேன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மாஸ்க் கடையில் வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்றப்ப அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணுறாங்க. எனக்கு அப்புறம் இந்த கேண்டி ஷாப்பில் போய் செக் பண்ணுறாங்க, எங்கேயுமே அவனை காணும். கடைசியில் ஃபுட் ஸ்டால் இருக்குல்ல அதோட எண்டுக்கே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு கேட் இருந்துச்சு, அது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போதுன்னு பின்னாடி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம ரிவர் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்களா. இவங்க நம்ம பப்பியை தேடிட்டே இருக்காங்க, எங்கடா போனேன் எங்கடா போய் தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீ இல்லைன்னா திரும்பி அலோன் ஆகிடுவேன் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருந்தோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதையும் அவங்க கண்டுக்கல. இங்கே சூப்பராக வந்துட்டு இதாகிடுச்சு, நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. பேசிகிட்டு இருந்தாலும் எங்கே அவங்க காணும், ஷீஸ் லேட் அவங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவள் வந்துட்டு அடல்ட் ஆகிட்டா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்களா. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஃபயர் ஒர்க் சாத்தம்லாம் கேட்டுமே வந்துட்டு இவங்க பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கே நம்ம பப்பிச்சானை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு இந்த புதர் சைடெல்லாம் புஷ்லாம் இருக்கும்ல அங்கே வந்துட்டு சவுண்டு கேட்டோன்னே அந்த பக்கம் போகிறாங்களா. போகிறப்ப பார்த்தா நம்ம பப்பிக்குட்டி ஓடுறத பார்த்தோன்னே பின்னாடியே வராங்க. நில்லு பப்பின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்களா. பின்னாடியே வேகமாக ஓடி போயிட்டுருக்காங்க. ஓடி போயிட்டு பப்பி வந்துட்டு அங்கே இருந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அவனை தூக்க போனால் திடீர்னு பார்த்தா
ஒரு வந்துட்டு ஏதோ ஒரு காமிக்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். அழைச்சிட்டு வந்து பார்த்தா ஏதோ ஒரு இதுக்காக இங்கே உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவன் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா. உட்காந்தோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப டக்குன்னு ஒரு கலராக வருது. பார்த்தா செம்மையாக இருக்குது. ஃபயர் ஒர்க்ஸ் வேறு மாதிரி இருக்கும். வேறு லெவல் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ செம்மையாக ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு. அவங்க எல்லோரும் 2 பேர் ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல, இவன் வந்துட்டு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ இதை காமிக்கிறதுக்காக தான் இங்கே அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அப்படியே அவனை பார்த்துட்ருப்பாங்களா. பார்த்துட்டு இருந்தோடனே அவன் வந்து க்யூட்டாக அழகாக பார்த்துட்ருப்பான். செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கு. ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோடனே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்களா. பார்த்துட்டு இருந்தோடனே இந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க, இவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலி அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.